மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க. அப்ப அர்ஜுனர் பாசுபதாஸ்திரம் வேண்டி 5 சிவலிங்கம் வச்சு பூஜையும் பண்றாரு. அப்ப அவருக்கு பசி எடுத்து வில்வித்தையில சிறந்த அர்ஜுனன் அந்த காட்டுக்குள்ள சுத்தி பார்க்கறாரு. தூரத்துல ஒரு பன்றியை பார்த்து அவர் அம்பு விடுறாரு. அந்த பன்றி மேலையும் அந்த அம்பு படுது. அதே சமயம் ஒரு வேடவன் வந்து அது அவரோட அம்புன்னு சொல்றாரு. வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. வில்வித்தையில சிறந்த அர்ஜுனனுக்கு அந்த வேடன் ஒரு வில்வித்தை பார்த்து பிரமிச்சு ஈடு கொடுக்க முடியாம நீங்க யாருன்னு அர்ஜுனன் வேடனை பார்த்து கேட்க, வேடன் வேணும்னா என் காலை தொட்டுட்டு அதை எடுத்துக்கோன்னு சொல்ல, நான் மன்னர் பரம்பரை, வேடன் காலில் எப்படி விழணும்னு யோசிக்க பசி வயிறக்கில்ல, சரின்னு காலை தொடப்போனா கால் நின்றுக்கிட்டே போகுது. மறுபடியும் நீங்க யாருன்னு வேடனை பார்த்து கேட்க, வேடன் ரிஷப வாகனத்துல சிவனாகவும் சிம்ம வாகனத்துல அம்பாலாவும் காட்சி தராரு. அதுவும் பெரிய உருவமா. அதனால தான் இந்த கோவில் பெரியாண்டவர் கோயில்னு இப்ப வரைக்கும் வணங்கிட்டு இருக்கும். அதற்கு பிறகு சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தையும் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்ததா சொல்லப்படுது.